நியூஸ் 7 தமிழ் மற்றும் அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் 3500 பேர் உற்சாகமாக பங்கேற்றனர். இது குறித்தான ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகளில் இருந்தும் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மாணவ மாணவியர் இங்கு பங்கெடுத்திருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுடைய தேர்வு பயமானது முற்றிலுமாக நீங்க வேண்டும். அதே போல் அவர்கள் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேர்வில் சுலபமாக அதிக மதிப்பெண்களை பெறுவது எவ்வாறு என்றெல்லாம் இன்று பயிற்சி அளிக்க இருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் மற்றும் அறிஞர் அண்ணா கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய இந்த வெற்றி கொடியேற்று தேர்வை கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சுமார் 3000 மாணவர்கள் மாணவிகள் கலந்துக்கிறாங்க. ஸோ காலையிலேயே பாதுகாப்பான முறையில் கல்லூரியோட பேருந்து மூலியமாக பாதுகாப்பாக அழைச்சி வர்றோம். உள்ளுக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு ஒரு கிட் ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தென் ஈவெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா கல்வி ஆலோசகர்கள், அதாவது உயர்கல்விக்கு வழிகாட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எழுத போகிற அடுத்த மாதம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் அவங்க எழுத போகிற எக்ஸாமுக்கு பயம் இல்லாமல் தேர்வு எதிர்கொண்டு வெற்றி பெற்று +2 முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு உயர்கல்விக்கான வழிகாட்டக்கூடிய ஒரு முகாமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய மாணவர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி கையேடு வழங்குறோம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக போட்டு நம்ம இந்த மாதிரி பயிற்சி கையேடு வழங்குறோம். ஸோ இந்த மாணவர்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க ஒரு 10% ரிசல்ட் வாங்க முடியும். கிருஷ்ணகிரி மாவட்டமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முதன்மை மாவட்டமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மாணவர்களுக்கும் மதிய உணவு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாதுகாப்பான முறையில் கல்லூரி பேருந்து மூலியமாக அவங்களை கூட்டிட்டு போயிட்டு நம்ம அந்த பள்ளியில அவங்களை நம்ம இறக்கி வரதுக்கான வழிகளிலே செஞ்சிருக்கிறோம். காலேஜ் முடிச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க எல்லாருமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். இப்போ நானும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு வந்தாச்சு இப்போ. ஸோ நீங்களும் கண்டிப்பா ஒரு நல்ல லெவலுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். எத்தனை நண்பர்கள் தோழிகள் உங்களுடன் சேர்ந்து வாழ்க்கையில் பயணிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் வாழ்க்கை நல்ல விதத்தில் பயணிப்பதற்கு உங்களை உத்வேகப்படுத்தும். உங்களுடைய வறுமையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுடைய கல்வி பள்ளி சூழ்நிலையாக எதுவாக இருந்தாலுமே கூட கடைசி வரை நம்முடன் பயணிப்பது நாம் மட்டுமே. நம்முடைய யாருமே வரமாட்டாங்க. இன்று நம்ம கூட இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் தோழிகளும் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களை ஏளனம் செய்வதற்கு தான் சரியாக இருப்பார்களே ஒழிய உங்களுடன் துணை நிற்பதற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதே தெரியாது. அதனால் புரிந்து கொண்டு மேல்நிலை பள்ளி தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு பெரிய ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்க இவங்க அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் இந்தியா உலகத்தில் உருவாகுது. அதுதான் வளர்ச்சி. அதற்கான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்
அதில் தான் வந்து படிப்புக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டின்னு அந்த அளவுக்கு போகுது. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து சாயங்காலம் வந்து ஆரம்பிக்க போறாரு 5 மணிக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைய வளர்ச்சி, நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சியானது எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. நாம் பின்தங்கி விட்டோம் என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. மனிதனை எதிர்கொள்கின்ற ஒரு மனித இன்றைக்கு ஒரு போட்டியாக இருப்பது ஆர்டிஃபிஷியல் மெக்கானிசம், மெட்டீரியல் இருக்கு. அந்த மிஷின்ஸ் வந்து நம்மளை ஓவர்லுக் பண்ணக்கூடாது. நம்ம அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேர்வுக்கு தயாரிப்பு செய்யும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கு. இதை ரொம்ப கூலாக இனிமேல் கவலையே படாதீங்க. வெற்றி பெறுவோம், நல்லா மார்க், நம்பிக்கை வேணும் மனிதனுக்கு. கான்பிடன்ஸ், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா போதும். இப்போ படிப்புன்னு மைண்டில் ஏற்றிக்கினாங்க. தப்பான வழியில் போகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ நல்வழி காட்டி ஒரு படிப்புன்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. இனிமேல் படிப்புன்னு தான் நாங்கள் இந்த காலேஜ்க்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் முத்துக்குமார் ஐயா சொன்ன மாதிரி +2ல் நல்ல மார்க் எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்றுட்டு இந்த காலேஜை தான் நான் அந்த மதிப்பெண் எடுத்துட்ட அப்புறம் அந்த மதிப்பெண்ணை பார்த்த உடனே இந்த காலேஜை தான் நினைப்பேன். இவங்க இவ்வளோ அட்வைஸ் பண்ணதுனால தான் நான் படிப்புன்னு இப்போ படிப்புன்னு நினச்சி படித்து இவ்வளோ மதிப்பெண் எடுத்தேன்னு நினச்சி பெருமைப்பட்டுவேன். காலேஜுக்கும் இதே காலேஜ் சேரலான்னு தான் பிளானே இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பப்ளிக் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான பயம் எதுவுமே இப்போ இல்லை. அதனால நல்லா தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தைரியமாக அட்டன் பண்ணுறோம் எக்ஸாமு. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து அவங்கள மாதிரி நாம் ஒரு இடத்துக்கு போகணுன்றது இன்ஸ்பயர் ஆச்சு. அவங்கள மாதிரி நாம் எப்போ போய் ஒரு இடத்துல உட்காருவோம். அதுக்கு நாம் படிக்கணும். படித்தா மட்டும்தான் அவங்க இடத்துல நாம உட்காந்து நாம பேசுறத இத்தனை பேர் கேட்பாங்க. அது இன்ஸ்பயர் ஆச்சு. அவ்வளவு அவங்க பேசுறத பார்த்து இன்ஸ்பயர் ஆச்சு. நிறைய விஷயம் கற்றுக்கணும். நல்லா இன்ஸ்பயராக இருந்துச்சு. நல்ல ஸ்பீச். டிசிப்ளின் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இடத்துல நம்ம இருக்கணும் சார். படிக்கணும், ஃபஸ்ட்டு படிக்கணும் சார். என்னென்ன குரூப் எடுத்தால் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறது அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா கலெக்டர் மேடம் எல்லாம் நல்லா பேசினாங்க. டிசிப்ளின் எல்லாம் கற்றுக்கிட்டோம். காலேஜ் படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. 12th எங்களுக்கெல்லாம் போர்டு எக்ஸாம் வரதுனால எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நாங்கள் எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்களும் வந்துட்டு நிறைய எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.